1 2 3 சொல்லுங்க. Hello teachers. So Hel Seriesல இன்னைக்கு டாபிக் வந்து ஏஜ் ஆஃப் ஜான்சன். ஓகே, ஸோ ஏஜ் ஆஃப் போப் வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ஆஃப் ஜான்சன். ஸோ ஜான்சனோட ஏஜ் எப்படிப்பட்டது, இதுக்கு முன்னாடி யார் இருந்தா, ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. போப் அந்த ஏஜ்னாலே ஒரு 1 லைன்ல டிஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஏஜ்னா இதுதான் அப்படின்னு நம்ம ஒரு 1 லைன் டிஸ்கிரிப்ஷன் எப்போவுமே என்ன பண்ணியிருக்கணும், இந்த க்ரக்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டிரான்சிஷன் ஃப்ரம் அகஸ்டன் ஏஜ், அந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் என்ன ஆகுது, நிறைய வந்து டிஃப்ரென்ஸ், என்னென்ன டிரான்சிஷன்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்கணும். த லேட்டர் ஹாஃப் ஆஃப் த 18th century witnessed profound social and intellectual changes. என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுது, சோஷியல் அண்ட் இன்டெலெக்சுவல் சேஞ்சஸ்னு சொல்றாங்க. என்னென்ன சோஷியல் அண்ட் இன்டெலெக்சுவல் சேஞ்சஸ்னு பார்த்தா, அகஸ்டன் ஏஜ் போப்போடைய டைம் எப்படி இருக்கு, ரீசன், ஆர்டர் அண்ட் குட் சென்ஸ். நம்ம இது முன்னாடி பார்த்தோம். இதுக்கு இமோஷனுக்கு ரொம்ப அந்த வேல்யூஸ் வந்து கம்மியாயிருச்சு. ரீசன், பகுத்தறிவோட சிந்திக்கணும். எப்பவுமே என்ன பண்ணாங்க, இமேஜினேஷன் இந்த மாதிரி ஓவர் எக்ஸசிவ் இமோஷனுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எதுக்கு கொடுத்தாங்க, ரீசனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இதுதான் போப்புடைய ஏஜில் இருந்தது. ஸோ இமோஷன் அண்ட் எந்தூசியாசம்ங்கிறது போப் ஏஜில் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இது என்ன ஆகுது, இந்த ஏஜில் ஃபுல்லாகவே, போப்புடைய ஏஜில் ஃபுல்லாகவே ஒரு ட்ரைனஸ், மக்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபேண்டசினாலே நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும், அது எதுவுமே இல்லை. ப்ளஸ் இமோஷனும் லேக் ஆகுது. ஒரு இமோஷனல் கனெக்ட் நமக்கு இல்லை அப்படின்னா அது எப்படி வந்து ரீச் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு ட்ரைனஸ் வந்து இருந்தது. ஸோ திஸ் லீட் டு a dry, rigid and formal literary style. ஓகே, ஸோ ரைட்டர் ரெஃப்ளெக்ட் திஸ் ஸ்பிரிட். அது என்னன்னு சொல்றாங்க, போப் வந்து இது ஆப்டமிஸ்டிக் அண்ட் காம்ப்ளேசன்ட் அவுட்லுக் அப்படின்னு சொல்றாரு. போப் வந்து இது எப்படி சொல்றாரு, ஆப்டமிஸ்டிக் அண்ட் காம்ப்ளேசன்ட் அவுட்லுக். அடிசன் அண்ட் ஸ்டீல் என்ன சொல்றாங்க, பொலைட் பட் சூப்பர்ஃபிஷியல் சோஷியல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு. யா, வெரி குட். சென்ஸ் அண்ட் ஃபீலிங் இல்லை, இதுதான் போப்போடைய ஏஜ்னு பார்க்குறோம். ஸோ இப்படிதான் இருக்கும். ரைட்டர்ஸ் ரெஃப்ளெக்டட் என்ன பண்ணாங்க, ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே. எஸ் மேம், உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து டேப் ஸ்டடி சர்க்கிள் அதில் வந்து ஆடிசி டெஸ்ட் பேட்சுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு அங்கே லிங்க் கொடுத்துருவாங்க, அதில் வந்துடும். ஸோ அதுதான் நடக்குது. ஸோ அடுத்து என்ன ஆகுது, ரியாக்ஷன் ஆஃப் த நியூ ஜெனரேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி வந்து போப்புடைய ஏஜில் இந்த மாதிரி ரீசன்னு ஓடினாங்க. இதுக்கப்புறமா அப்போ ஒரு ரிஜிட் அண்ட் ட்ரைனஸ் இருந்ததுனால இப்போ அடுத்து வரக்கூடியவங்க இதுல இருந்து என்ன பண்றாங்க, மாற்றி எழுதுறாங்க. ஸோ இந்த நியூ ஜெனரேஷன் ரிஜெக்டட், எதெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க, பழைய ஏஜ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலிசம், நேரோ திங்கிங். ஓகே, நேரோ திங்கிங்னா ஒரு குறுகிய மனப்பான்மையோட எழுதுறது, நேரோ திங்கிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லிட்ரரி ஸ்டைல். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு புதுசா எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ தே டிசைட் நேச்சுரல்னஸ் அண்ட் ஸ்பான்டேனிட்டி. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ஜான்சனுக்கு அப்புறம் நம்ம என்ன ஏஜ் பார்ப்போம், வேர்ட்ஸ்வர்த் ஏஜ் பார்ப்போம். வேர்ட்ஸ்வர்த் ஏஜ்னால அங்கே என்ன முக்கியத்துவம் இருக்கும், ஸோ ரொமான்டிக் அப்படின்னு சொல்கிறோம், ரொமான்டிக் ஏஜ், நேச்சர் இப்படிலாம் பார்க்குறோமா. அந்த ரொமான்டிசிசம்க்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே இவங்க தான். இந்த ஏஜ் அதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ரெடி ஆகுறதுங்கிறது இங்கே தான். ஓகே, ஸோ நேச்சுரல்னஸ் அண்ட் ஸ்பான்டேனிட்டி இன் தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ன இருக்கும், நேச்சுரல்னஸ் இருக்கும், ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்கும், அண்ட் ரெகக்னேஷன் ஆஃப் த வேர்ல்டு மிஸ்ட்ரி. இந்த உலகத்துல நமக்கு தெரியாத நிறைய மர்மங்கள் இருக்கும், அதோடைய ஆழம் என்ன, இப்படி யோசிச்சு எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ மேஜர் ஷிஃப்ட் என்ன ஆகுது, இமோஷன் அண்ட் ஃபீலிங் அப்படிங்கிறது திருப்பி வருது. நம்ம த்ரூ அவுட் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சோம்னாலே நமக்கு தெரியும், ஒரு பக்கம் ஒன்று ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஏஜ்ல, அடுத்த ஏஜ்ல திருப்பி அது வரும். இது ஒரு சைக்கிள் மாதிரி தான். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஓவர் எக்ஸசிவ் எமோஷன் இருக்குன்னா அடுத்த ஏஜ்ல அது அப்படியே ஷிஃப்ட் ஆகும், திருப்பி ரிவைவ் பண்ணுவாங்க. இப்படி மாத்தி 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 ஒரு ஏஜுக்கு என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஏஜ்ல ஒன்று ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அடுத்த ஏஜ்ல அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் தான். ஸோ ரிவைவல் ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங், இது வந்து திருப்பி எழுத ஆரம்பிக்கிறாங்க இதே டோனோட. அண்ட் த சென்ட்ரல் ஃபீச்சர் ஆஃப் த டிரான்சிஷனல் பீரியட், இது என்னன்னு சொல்றாங்க, இதுதான் டிரான்சிஷனல் பீரியட்னு சொல்றோம். ஸோ அப்போ ரீஷேப்டு லிட்ரேச்சர் அண்ட் லைஃப் இந்த ஏஜ்ல இதுதான் முக்கியம். அடுத்தது ரிலீஜியஸ் ரிவைவல் ஆஃப் இமோஷனல் அப்பீல். நீங்கள் ஹட்சன் புக்கில் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக இந்த ஏஜை பற்றின நிறைய டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு தான் அடுத்து நம்ம ஜான்சனை பற்றி பார்ப்போம். அண்ட் அதுக்கு அடுத்து எந்தெந்த ரைட்டர்லாம் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ரிலீஜியஸ் ரிவைவல் அண்ட் இமோஷனல் அப்பீல் என்ன ஆகுது, ரிலீஜன் அண்ட் போப்ஸ் டைம். போப் டைம்ல ரிலீஜன்ங்கிறது எப்படி இருந்தது,
முழுக்க முழுக்க போலீஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் அப்படித்தானே வச்சது. ரிலீஜன் அப்படிங்கிறது லைக் போலீஸ் மாதிரி, வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபார்மல், யூட்டிலிட்டேரியன் அண்ட் லேக்கிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி, பெரிய லெவல் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படின்லாம் இருக்காது இவங்களுக்கும். சர்ச் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் வந்து ரொம்ப கம்மி முன்னாடி. பட் இந்த ஏஜ்ல என்ன ஆகுது, இவாஞ்சலிக்கல் ரிவைவல் லெட் பை வெஸ்லி அண்ட் ஒயிட்ஃபீல்டு, இவங்க வந்து திருப்பி நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நமக்கு இருக்கணும் அப்படின்னு பழையபடி என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ஸோ எம்பசைஸ் ஆன் இமோஷன் ஓவர் ரீசன். என்ன ஆகுது, ரீசனை தாண்டி இப்போ இமோஷன் பழைய நிலைமைக்கு வருது. யூஸ் ஆஃப் இம்பேஷன்ட் எக்ஸ்டம்போர் அண்ட் ப்ரீச்சிங். ஸோ என்ன பண்றாங்க, ப்ரீச்சிங் இதுக்கெல்லாம் இது பண்றாங்க. ஸ்பிரிச்சுவல் அர்ஜென்சி அதை வந்து கொண்டு வராங்க. ஸோ ரிஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் டெக்கரம் இன் ஃபேவர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அர்ஜென்சி. அப்போ என்ன ஆகுது, ஹேண்டல்ஸ் மெசையா அப்படிங்கிற ஒர்க் வருது இந்த காலகட்டத்தில். 1743ல பெரிய சக்சஸ் அடையுது. என்ன ஒர்க்கு, ஹேண்டல்ஸ் மெசையா. ஸோ மெசையா அப்படிங்கிற ஒர்க்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். 1743ல வருது, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடா வருது, ஆனால் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அடையுது. அப்போ ரிலீஜன் பிகம் என்னவா மாறுது, ரிலீஜன் ஒரு டைனமிக், இமோஷனல் அண்ட் பீப்புள் சென்டர்டா என்ன பண்றாங்க, ரிலீஜனை மாத்துறாங்க. அண்ட் ரைஸ் ஆஃப் ஹியூமானிட்டேரியனிசம் அண்ட் டெமோக்ரஸி. ஸோ ஹியூமானிட்டேரியனிசம், அதாவது ஹியூமனிட்டி அப்படின்னால என்ன, மனித நேயம் அப்படின்னு பார்க்குறோம்ல. ஸோ இந்த கான்செப்ட் வருது. ஸோ க்ரோத் ஆஃப் சிம்பத்தி ஃபார் ஹியூமனிட்டி, மனுஷங்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை அப்படி யோசிக்கிறது. ஸோ இன்க்ரீசிங் ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் சோஷியல் ப்ரூட்டாலிட்டி அண்ட் மாரல் இன்டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப்புக்குன்னா ஒரு நியாயம், இன்னொரு குரூப்புக்குன்னா இன்னொரு நியாயம், இந்த மாதிரிலாம் இருக்கிறத எதிர்க்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் ஹியூமானிட்டேரியன் ஸ்பிரிட், ரைஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸ். ஸோ என்ன ஆகுது, டெமோக்ராட்டிக் ஐடியல்ஸ் வந்து கொண்டு வராங்க. என்னென்னலாம் டெமோக்ரஸி அப்படின்னாலே ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ரைட்ஸ் ஆஃப் அ மேன், இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரூசோ. ஸோ கிரிட்டிசிசம் ஆஃப் சிவிலைசேஷன். அப்போ என்ன ஆகுது, ரூசோடைய கான்செப்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் சிவிலைசேஷன், நம்ம நாகரிக வளர்ச்சி அடையும் போது இயற்கையை விட்டு விலகி வந்துடுறோம். அப்போ இவர் வந்து என்ன பண்றாரு, ரூசோ வந்து இதை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவார். சிவிலைசேஷன்ங்கிற பேர்ல நீங்க என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் தலைகீழா மாத்திட்டீங்கன்னு. அப்போ அவங்க சொல்றாங்க ஐடியா ஆஃப் பேக் டு நேச்சர், எதுக்கு திரும்பணும், இயற்கையை நோக்கி திரும்புங்க அப்படிங்கிற கான்செப்ட் ஜான்சன் ஏஜில் கொஞ்சம் கொஞ்சமா ரிவைவ் ஆகி வருது. ஸோ மேஜர் குளோபல் ஈவெண்ட்ஸ், அமெரிக்கனோட இண்டிபெண்டன்ஸ் இந்த டைம்ல கிடைக்குது, பிரெஞ்சு ரெவல்யூஷன் வருது. ஸோ சொசைட்டிங்கிறது எப்படி மாறுது, மோர் பொலிட்டிக்கலி அவேர் ஆஃப் ரெஸ்ட்லெஸ். ஒரு காமா ஸ்மூதாலாம் போகலை, ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போய்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ லிட்ரரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன ஆகுது, லிட்ரேச்சருங்கிறது ஓல்ட் ஏஜை பார்க்கவா இல்லை நியூ ஐடியாஸா, இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் போகுது. ஸோ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஓல்ட் அண்ட் நியூ ஐடியாஸ். ஓல்டுனா இங்கே யார், அகஸ்டன் பீரியட். அண்ட் கிராஜுவல் டிக்ளைன் ஆஃப் கிளாசிக்கல் ட்ரெடிஷன்ஸ், பழைய ரைட்டர்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கவங்க அவங்கள தானே ஃபாலோ பண்ணாங்க. போப் ஏஜ் அப்படின்னாலே கிளாசிக் ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்களோ அதை என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் என்ன பண்றாங்க, இங்கேயும் எதிர்க்கிறாங்க. அப்படி வேண்டாம், கிளாசிக்னு எப்போ பார்த்தாலும் என்ன பண்ண வேண்டாம், அவங்களே ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ கீ டெவலப்மெண்ட்ஸ் என்ன ஆகுது, ஷிஃப்ட் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர். அவங்க எழுதக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டரை மாத்துறாங்க, ஸ்பிரிட்டை மாத்துறாங்க, ஃபார்மை மாத்துறாங்க. ஸோ எமோஷனல் டெப்த் அண்ட் ரியலிசமோட எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லிட்ரேச்சர் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஜான்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிரான்சிஷனல் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் எவாலுவேஷன் டுவர்ட் மாடர்ன் லிட்ரரி ட்ரெண்டுக்கு இங்க இருந்து தான் ஒரு ஆரம்ப புள்ளியா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பிகின்ஸ் த ரைஸ் ஆஃப் மோர் நேச்சுரல் எக்ஸ்பிரசிவ் லிட்ரேச்சர் இங்க இருந்தா வருது. அடுத்ததான் யாரை பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் ஏன்னா சென்ட்ரல் ஃபிகர் யார் தான், ஜான்சன் தான். ஸோ சாமுவேல் ஜான்சன் 1709 to 1784 வரைக்கும் இவரோட டைம் பீரியட். நீங்கள் ஒரு நம்ம ஏஜ்ல யார் ப்ராமினன்ட் ஃபிகரோ அவங்கள சென்ட்ரல் ஃபிகர்ல உள்ளவங்களோட ஏஜ் பீரியடாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக அவங்களோட டைம் பீரியட் நோட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இவங்களோட டைம் பீரியட் என்ன, 1709 to 1784. அப்போ போடுறது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ட்ரைடனோடது இப்படி எல்லாரோடது என்ன பண்ணியிருக்கோங்க, எப்போவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா சாதாரணமாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு குரோனாலஜி பேஸில் கூட என்ன பண்ணி வைப்பாங்க, கேட்டு வைப்பாங்கல்ல. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக கேட்கணும், குரோனாலஜி பேஸ்ட் கொஸ்டின்னா இப்படி கேட்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு கொஸ்டின் செட்டர்ஸ் அது அவங்கள எக்ஸ்பர்ட், அவங்களுக்கு என்ன பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜஸில் ஒரு சர்க்குலர் ஒன்று போயிருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் கொஸ்டின் எடுக்கணும்.
அதுலேயுமே நல்ல எக்ஸ்பர்ட்டை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும், ட்ரைனிங்லாம் கொடுக்கணும்னு டிஆர்பிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வித்தின் திஸ் மந்த் நமக்கு என்ன வரலாம், நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஸ்டின் செட்டர்ஸ் அங்கே அலாட் பண்ணிட்டாங்கனாலே நம்ம இங்கே எக்ஸாமுக்கு இன்னும் ரொம்ப மும்முரமாக படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் பிட்வீன் போப் அண்ட் வேர்ட்ஸ்வர்த். ஸோ போப்புக்கும் வேர்ட்ஸ்வர்த்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரு நல்ல எழுத்தாளர். ஸோ லிச்ஃபீல்டு இப்போ இருக்கிறாரு. ஓகே, ஸோ ஃபாதர் ஒரு இவங்க அவங்க ஃபாதர் வந்து என்ன ஆகுது, போப்போட கிளாஸ் வந்து நீங்கள் லைவ்ல போய் பார்க்காம வீடியோஸில் போய் பார்க்கணும். ஓகே, நீங்கள் ஒன்று நம்ம கிளாஸ் வந்து லைவ்ல இருக்கும், ஹெல் சீரீஸ் ஃபுல்லாகவே. நீங்கள் டாப் டிஆர்பின்னு போட்டிங்கனாலே எங்கே இருக்கும், வரிசைக்காக லைவ்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா வீடியோஸில் இருக்கும். ஸோ பிளேலிஸ்டில் இன்னும் மாற்றல். ஓகே, ஸோ ஒரு அன்ஹெல்தி ஃபிசிக்கல் ஃப்ரேம் உள்ள அவரோட ஃபாதர் அண்ட் டீப் மெலான்கலி அண்ட் டெம்பரமெண்ட். ஸோ அவர் வாழ்க்கை, ஜான்சனோட வாழ்க்கை மொத்தமே ஒரு மாதிரி ஒரு பாவர்ட்டியில தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்காரு. ஸோ லைஃப் மார்க் பை பாவர்ட்டி, ஸ்ட்ரகிள் அண்ட் பர்சிவரன்ஸ். ஓகே, ஆரம்ப காலகட்டத்தில். ஸோ ஏர்லி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் கெரியர் பிகினிங், ஃபாதர் டைட் பேங்க்ரப்ட், அவர் இறந்து போயிட்டாரு. அண்ட் ஜான்சன் ஒர்க் அஸ் அ ஸ்கூல் அஷர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் ஃபார் பிர்மிங்ஹாம் பப்ளிஷர். ஓகே, இவர் வந்து எங்கே இருக்கிறாரு, ஸ்கூல் அஷர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் ஃபார் பிர்மிங்ஹாம் பப்ளிஷருங்கிறது அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி என்ன ரைட்டர்னு அவங்களெல்லாம் சொல்லுவாங்கன்னா, அதாவது மற்ற ரைட்டர்ஸ் மாதிரி அப்படியே வந்து அவங்க ஸ்டைல்லே ஃபேக் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி எழுதுறதுக்குன்னு ஒரு ஏரியாவே இருக்குது. ஸோ அங்கே இவர் வந்து இந்த மாதிரி ஹேக் ரைட்டர் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறாரு. தேங்க்ஸ், ஹேக் ரைட்டர். ஓகே, ஸோ ஹேக் ரைட்டர். அப்போ அந்த ஒர்க் தான் அவர் பார்க்குறாரு. ஓகே, ஸோ ஸ்கூல்ஸில் அஷராக இருக்கிறாரு. அடுத்தது டிரான்ஸ்லேட்டர், பிர்மிங்ஹாம் பப்ளிஷருக்கு டிரான்ஸ்லேட்டராக இருக்காரு. அண்ட் மேரிட் அ விடோ 20 years, இவங்களோட 20 வயசு பெரியவங்களை திருமணம் பண்ணிக்கிறாரு. ஒன்லி பிகாஸ் ஆஃப் பணத்துக்காக அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, யாவே கரெக்ட், கிராப் ஸ்ட்ரீட் அங்கே. அண்ட் ஃபெயில்டு அட்டெம்ப்ட் டு ரன் ப்ரைவேட் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதுவுமே அந்த அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகுது. அண்ட் ஹி மூவ் டு லண்டன். எந்த இயரில் போகிறாரு, 1737 போகிறாரு. எவ்வளோ பைசா தான் இருக்கவற்ற, ஒன்லி ½ pence, 2 pence ½ penny, 2 pence ½ pennyயோட லண்டனுக்கு வந்து இறங்குறாரு. அங்கே தான் அவருக்கு டேவிட் கேரிக் அப்படிங்கிறவர் ஃப்ரெண்டாக அமைகிறாரு. ஸோ இவருடைய ஏர்லி லிட்ரரி ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்கு, லண்டன் பப்ளிஷ் லண்டன் ஏர்லி போம் 1738 வருது. ஓகே, முதல்ல ஒரு போய்ட்ரி ஒன்று எழுதி வெளியிடுறாரு. அண்ட் கேவ்ஸ் மேகசினில் வேலை பார்க்குறாரு. பார்லிமெண்ட்ரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவார், உட்காந்து எழுதுவார். இப்போ பார்லிமெண்ட்ரி ரிப்போர்ட்ஸ், இப்போ நம்ம சட்டமன்றத்தில் நடக்குது அப்படின்னா உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தால் அதை உள்ள நோட் பண்ணிட்டு வெளியே கொண்டு வந்து அதை கொடுக்கணும், பப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல. இவர் அந்த செஷனே அட்டன் பண்ணாமல் ஆனால் அங்கே நடக்கிறத ஃபுல்லாத்தையும் எழுதுறாராம். ஸோ வித்தவுட் அட்டெண்டிங் செஷன்ஸ். அண்ட் மேஜர் ஏர்லி ஒர்க்ஸ், த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் 1749 அண்ட் ஐரன் 1749. இது வந்து ஒரு ட்ராஜடி, நியோ கிளாசிக்கல் மாடல் அந்த டைம் அதில் எழுதியிருக்காரு. அண்ட் பீரியாடிக்கல்ஸ் அண்ட் ப்ரோஸ் கான்ட்ரிபியூஷன். நம்ம இந்த ஏஜ்னாலே பீரியாடிக்கல்ஸ் நம்ம இதுக்கப்புறம் ஃபுல்லாக வரிசைக்க பார்க்க போகிறோம். அப்போ பீரியாடிக்கல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே முதல்ல இவர் தான் ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டட் தி ராம்ப்ளர் அப்படிங்கிற பீரியாடிக்கல். எவ்வளோ நாள் இருக்குன்னு பாருங்க, 1750 to 1752 வரைக்கும் இந்த பீரியாடிக்கல் இருக்கு. ஸோ தி ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு யாரோட பீரியாடிக்கல் அது. ஸோ ஸ்பெக்டேட்டரை பார்த்து தான் இவர் என்ன பண்ணுறாரு, இதை வந்து கொடுக்குறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் என்டையர்லி ரிட்டன் பை ஜான்சன். இப்போ நீங்கள் தி ஸ்பெக்டேட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் எழுதுவாங்க, அப்படி தானே. அதை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வச்சு அந்த இதில் மேகசினில் அது பப்ளிஷ் ஆகும். பட் இவர் தான் ராம்ப்ளருக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, எழுதி கொடுக்குறாரு. அந்த மேகசினில் வர எல்லா எஸ்ஏஸோ இல்லை வேற என்ன நியூஸ் வந்தாலுமே அது எல்லாமே யாருடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான், இவரோட கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான், ஜான்சனோட தான். ஸோ ஆல்மோஸ்ட் என்டையர்லி ரிட்டன் பை ஜான்சன். இவரோட லேட்டர் ஒர்க் தி அட்வென்ச்சரர், தி ஐடலர், மாரல் எஸ்ஏஸ் எல்லாமே எழுதுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் டிக்ஷனரி. நமக்கு ஜான்சன் அப்படின்னாலே டிக்ஷனரி தானே ஞாபகம் வருது. ஸோ அப்போ எப்படி இதை வந்து ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தா, ஸோ ஒரு 8 வருஷம் என்ன பண்ணுறாரு, டிக்ஷனரிக்காக கடுமையாக உழைக்கிறாரு. 1747 1755 வரைக்கும் அவர் டிக்ஷனரி மேக்கிங்கில் தான் உட்காந்துருக்கு. ஸோ டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படி. ஸோ என்ன ஆகுது, டெஃபினிஷன் ப்ளஸ் லிட்ரரி கொட்டேஷன்ஸ் ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறாரு அவரோட டிக்ஷனரியில். இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ். இவர் தான் இங்கிலீஷ் லெக்சிகோகிராஃபி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கிறது இந்த ஒர்க் தான். அண்ட் ஃபேமஸ் லெட்டர் டு என்ன பண்ணுறாரு, லார்ட் செஸ்டர்ஃபீல்டுக்கு என்ன பண்ணுறாரு,
ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி பேட்ரனேஜுக்கு இது பண்ணுறாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு பேட்ரனாக இருக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. இதை வச்சு தான் ஆரம்பிக்கிறாரு. பட் பேட்ரனேஜ் ரிஜெக்ட் ஆகுது. பேட்ரனாக இருக்கிறவங்க ஸ்பான்சர் பண்ணணும்ல, அது ரிஜெக்ட் ஆகுது. ஸோ என்ன ஆகுது, ஆஃப்டர் சக்ஸஸ் வந்து நான் பேட்ரன் இது ஸ்பான்சர் பண்ணுறேன்னு அவர் வருவார். இவர் அதை ரிஜெக்ட் பண்ணுவார். ஸோ என்ன ஆகுது, ஆஃப்டர் சக்ஸஸ் நல்ல ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் இவருக்கு. ஏன்னா ரிசீவ்டு 300 பவுண்ட் பென்ஷனாக இவருக்கு வந்து கிடைக்கிது. ஓகே, ஏன்னா இவர் வந்து பாக்கெட் டிக்ஷனரி மாதிரி நிறைய இவராக, ஏன்னா பேட்ரனேஜ் இல்லை, அப்போ அது புக்கு சைஸுக்கு மாற்றி போட்டு அதுக்கான செலவாகிறது முடியாமல் இவர் சின்ன சின்ன சைட் பாக்கெட் டிக்ஷனரி மாதிரி பப்ளிஷ் பண்ணாரோ, அது இவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுலேருந்து அவருக்கு ஏர்னிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் அவருடைய டிக்ஷனரி மேக்கிங்குள்ள ஹிஸ்ட்ரி. ஸோ லிட்ரரி அத்தாரிட்டி அண்ட் சோஷியல் சர்க்கிள். அப்போ என்ன ஆகுது, ஹி பிகம் த டிக்டேட்டர் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் இவர் என்னன்னு சொல்லுவாங்க, கிரேட் ஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாம்னா என்ன, கிங்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்து ஒரு லிட்ரரி கிளப் ஒன்று ஆரம்பிக்கிறாரு 1764. அதில் நிறைய கிரேட் பர்சனாலிட்டிஸ்லாம் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்கிறா, கோல்ட்ஸ்மித், ரெனால்ட், பர்க், கிப்பான் அண்ட் கேரிக் பாஸ்வெல். இவங்கெல்லாம் அதில் முக்கியமான பர்சனாலிட்டியாக அந்த லிட்ரரி சர்க்கிளில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய டிபேட்டிங் ஸ்கில், அந்த பர்சனாலிட்டிஸ் பற்றிலாம் அந்த இதில் பேசிப்பாங்க. அண்ட் மேஜர் லேட்டர் ஒர்க் என்னது, ராஸ்லஸ், ஒரு டைடாக்டிக் டேல், அதாவது போதிக்கிற வகையில் டீச் பண்ணுற வகையில் இருக்கக்கூடிய ஒரு கதை 1759. அண்ட் எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர் 1765. ஜேர்னி டு த வெஸ்டர்ன் ஐலாண்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். இது அடுத்து இவருடைய கிரேட்டஸ்ட் ஒர்க்னா லைஃப்ஸ் ஆஃப் தி மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் போய்ட்ஸ். இதில் தான் லைஃப் ஆஃப் மில்டன் அப்படின்னு நமக்கு பிஜியில் ஒரு ஒர்க் இருக்குது. ஓகே, ஸோ பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாரு, போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு அந்த ஒர்க்கில். அது மில்டன் நல்லாவே பயங்கரமாக இருக்கும் கிரிட்டிசிசம் எல்லாம் இவரோடது. அண்ட் டைட் இன் 1784. வெஸ்ட்மினிஸ்டர் அபேல இவருடைய பரியல் வந்து நடக்குது. ஸோ பாஸ்வெல்ஸ் பயோகிராஃபி அண்ட் பர்சனாலிட்டி. அடுத்ததான் ஸோ ஜேம்ஸ் பாஸ்வெல்ஸ் பயோகிராஃபி, அதில் இவரை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அண்ட் ஜான்சனுடைய பர்சனாலிட்டி எப்படி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸென்ட்ரிக் எட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் மிக்சர் ஆஃப், அதாவது எப்படின்னா ஒரு கரடுமுரடான ஆளும் கூட அட் தி சேம் டைம் கைண்டாகவும் இருப்பார். ஸோ மோரஸ்னஸ் அண்ட் கைண்ட்னஸ், புருட்டாலிட்டி அண்ட் வார்ம் அண்ட் ப்ரிஜுடைஸ் அண்ட் ஆனஸ்டி அண்ட் ஓகே. ஸோ எல்லாம் அன்னியன் அண்ட் அம்பி கலந்துருக்க மாதிரி இருந்திருக்காரு. ஸோ பட் நல்ல குட் ரைட்ஸ்னு எடுத்துட்டோம்னா கிரேட் மெமரி, குவிக் விட் அண்ட் ரெப்பாட்ரி, டக்குன்னு பதில் கவுண்டர் கொடுப்பாங்களா, அந்த மாதிரியானது தான் ரெப்பாட்ரி. அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கான்வர்சேஷனல் ஜீனியஸோடு இருப்பார். ஸோ ஜான்சனை ஒரு கிரிட்டிக்காக எடுத்தோம் அப்படின்னா, கிரிட்டிசிசம்லேயும் நமக்கு டாக்டர் ஜான்சன் கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயும் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அப்போ கிரிட்டிக்காக எடுத்தோம்னா எப்படிப்பட்டவர். ஸோ ஹி இஸ் அ கிரேட் கிரிட்டிக் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் ரொம்ப இன்சைட்ஃபுல், ப்ராக்டிக்கல் அண்ட் ஸ்டிமுலேட்டிங் கிரிட்டிசிசமாக இருக்கும். அவர் என்ன வீக்னஸ்னா, அவருக்கு பிடிக்கலையா அப்படியே பர்சனல் ப்ரெஜுடைஸாக அப்படியே காட்டி எழுதியிருப்பார். ஸோ ஹி டிஸ்லைக் மில்டன், அதனால இந்த லைஃப் ஆஃப் மில்டனில் ரொம்ப மோசமாகவே சித்தரிச்சிருப்பார். அண்ட் கன்சர்வேட்டிவ் திங்கர், அதாவது அகஸ்டன் பிரின்சிபல்ஸ். இந்த ஏஜ்னாலே நமக்கு தெரியும் பழசை வந்து ட்ரெடிஷ்னல் கிளாசிக்னு ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறத இந்த ஏஜில் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். ஆனால் இவர் வந்து அகஸ்டன் பிரின்சிபல்ஸை சப்போர்ட் பண்ணுறாரு, நியூ லிட்ரரி மூவ்மெண்ட்டை எதிர்க்கிறாரு ஜான்சன். ஓகே, அண்ட் a moralist, as a moralist இவர் எப்படிப்பட்டவர்னா, known for common sense and realism and pessimistic outlook ஓட உள்ளவர். philosophy, style and legacy எடுத்துட்டோம்னா இவரோட லைஃப் எப்படிப்பட்டது, progress from want to want அப்படிங்கிறது. ஹாப்பினஸ்ங்கிறது இது இட்ஸ் ஈக்குவல் டு illusion அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவருடைய வேலிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் அண்ட் ரெஸ்ட்லெஸ், இதில் எல்லாத்துலேயுமே இவரோட philosophical கான்செப்ட் எல்லாம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் ப்ரோ ஸ்டைல், ரொம்ப லாட்டினைஸ்ட் வெக்காபுலரி அதில் அதிகமாக இருக்குது இவருடைய ப்ரோஸ் ஒர்க்கில் எல்லாத்துலேயுமே. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜான்சனைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க, இவருடைய அந்த ப்ரோஸ் ரைட்டிங் ஸ்டைலில் ஜான்சனைஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேர்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் புரியாமல் அப்படி இருக்கும். ஸோ பாம்பஸ் அண்ட் ஆனால் கிளாரிட்டி, டிக்னிட்டி, பவர் இதோடலாம் எழுதக்கூடிய ஒரு ஆள் தான் ஜான்சன். ஸோ இதோட டாக்டர் ஜான்சன் பற்றின முக்கியமான ஒர்க்ஸ் என்ன, அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோம்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித். ஓகே, ஆலிவர் கோல்ட்ஸ்மித் 1728 to 1774, மேஜர் ரைட்டர் ஆஃப் தி ஜான்சன் ஏஜ் அண்ட் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் சாமுவேல் ஜான்சன். ஜான்சனும் ரொம்ப ஃப்ரெண்டு. அண்ட் எங்கே பிறக்கிறாரு, பலாஸ், லாங்ஃபோர்ட், அயர்லாந்து. அண்ட் இவர் வந்து ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் கிளர்ஜிமேனோட பையன் ஆலிவர் கோல்ட்ஸ்மித். ஓகே, ஸோ அண்ட் ஒரு எக்ஸென்ட்ரிக் பர்சனாலிட்டி, நிறைய வெர்சாலிட்டி இன் லிட்ரேச்சர், எல்லா ஜான்ராலையும் எழுதக்கூடிய ஒரு கலை திறமை உள்ள ஒரு ஆள்.
இவருடைய ஏர்லி லைஃப் எப்படி இருக்கு? ரொம்ப டல் அண்ட் வைல்டா இருக்குது. டப்ளின் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. அந்த டிகிரியை வாங்குறதே பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்கான். அண்ட் ஒரு ஐடல்னஸ் இவருக்கு ஒரு ஆஃப்டர் கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு. அண்ட் எங்கே போகிறாரு? ஈடன்பர்க் போகிறாரு மெடிசன் படிக்கிறதுக்கு. அண்ட் லெய்டனுக்கு மூவ் ஆகுறாரு. அட் லெய்டன் இவருக்கு வந்து டீச்சிங் மூலியமாக கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறாரு. அதையுமே கேம்பிளிங்ல இழந்து போயிட்டாராம் ஆலிவர் கோல்ட்ஸ்மித். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது? அதுக்கப்புறம் 1755 இவர் என்ன பண்ணுறாரு? யூரோப் ஃபுல்லாக டூர் போகிறாரு. ஓகே, என்ன எப்படி டூர் போகிறாருன்னு கேளுங்க. 1 ஷர்ட் 1 கினியா எ ஜெர்மன் ஃப்ளூட், இவ்வளோதான். ரொம்ப காசெல்லாம் இல்லை, காசே இல்லை மொத்தத்தில் சொல்ல போனால். ஸோ இப்படி ஒரு டூரு யூரோப் ஃபுல்லாக வர்றாரு. ஸோ பிகன் யூரோப்பியன் டூர் வித் 1 ஷர்ட் 1 கினியா அண்ட் ஜெர்மன் ஃப்ளூட். ஸோ ட்ராவல் ரூட் எப்படிலாம் இருக்கு பாருங்க. ஃப்ளாண்டர்ஸ் டு பாரிஸ், அடுத்து சுவிட்சர்லாந்து, ஆல்ப், இட்டலி, பிரான்ஸ், இப்படி ரவுண்ட் வர்றாரு. ஓகே, ஸோ சப்போர்ட்டட் ஹிம்செல்ஸ் த்ரூ எப்படி மியூசிக்கு இந்த மாதிரி எதையாவது ஒன்று எழுதுறது, இப்படியே அவர் வந்து அந்த நாட்களை கடத்திருக்காரு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த இப்படி ஊர் சுற்றின எக்ஸ்பீரியன்ஸை தான் அவர் எங்கே விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, யூனிட் 2ல் இருக்குது. அப்போ அதில் நிறைய வந்து அவர் அந்த எங்கெங்கெல்லாம் போய் பொண்ணை தேடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அதில் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எங்கேருந்து இவர் கிடைச்சுன்னா இவருடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, ஸோ தி ட்ராவலர், தி விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டு, இந்த ஒர்க்கில் எல்லாத்துலேயுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸை அதில் வந்து எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர்லி கரியர் இன் லண்டன். ஸோ லண்டனுக்கு வர்றாரு. வரும்போது புவர் அண்ட் ஃப்ரெண்ட்லெஸ்ஸாக தான் இருக்கிறார். திருப்பி 1756 ஒரு அப்போதேக்கரி அசிஸ்டண்டாக இருக்கார். ஏன்னா இவர் மெடிசன் படிக்க போனார்ல, அதனால. அண்டு ஸ்கூல் உஷராக இருக்கார். ஸ்கூலுக்கு என்னென்ன தேவை, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்குற அந்த மாதிரியான ஒர்க். அண்டு என்டர்ட் லிட்ரரி ஃபீல்டு. ஸோ ப்ரூஃப் ரீடராக மாறுறாரு. சாமுவேல் ரிச்சர்ட்ஸன் அங்கே வச்சு சந்திக்கிறாரு. அண்ட் ஹேக் ரைட்டர், இவருமே என்னதான் ஹேக் ரைட்டர், இப்போ எப்படி அவரை பார்த்தோமோ அதே போல தான். அண்ட் மேஜர் லிட்ரரி ஒர்க்னா தி ட்ராவலர், தி டிசர்டட் வில்லேஜ். நாவல்னு எடுத்துட்டா தி விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டு. விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கும்? ஸோ விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டு 1766 வருது. ஓகே, முக்கியம். ஏன்னா நமக்கு இது வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒர்க், அதனால இந்த இயர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹவு மெனி சாப்டர்ஸ் இன் தி விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டு? ஸோ தி ட்ராவலர் 1764, தி டெசர்டட் வில்லேஜ் 1770, நாவல் தி விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டு 1766. அண்ட் காமெடிஸ் எழுதுறாரு. த குட் நேச்சர்ட் மேன், ஷீ ஸ்டூப்ஸ் டு கன்குவர். ஷீ ஸ்டூப்ஸ் டு கன்குவர் நமக்கு பிஜிலையும் இருக்கு. அண்ட் அது 1773 வருது. தி சிட்டிசன் ஆஃப் தி வேர்ல்டு எஸ்ஏ வருது 2 வருஷம். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஜான்சன் அண்ட் த கிளப். ஸோ இவர் வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாரு ஜான்சனோட. அண்ட் லிட்ரரி கிளப்ல இவரும் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆகுறாரு இங்கே 1764. அண்ட் ஜான்சன் வந்து அடிக்கடி இவரை டாமினேட் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஓகே, ஸோ ஏன்னா அவர் இப்போ கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியாச்சு. இவர் வந்து ஆனாலுமே இவரை கொஞ்சம் நல்லா கேர் பண்ணிக்கக்கூடிய ஆள். ஓகே, எச் டிஃபெண்டட் ஹிம் ஃப்ரம் அதர்ஸ். அவர் வந்து ஒரு மாதிரி இவரை எப்பவும் டீக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது அவங்க 2 பேர் பேசும்போது. பட் மற்றவங்க யாரும் இவரை வந்து கிண்டல் பண்ணுறதுலாம் அவர் அலோவ் பண்ண மாட்டாரான் ஜான்சன். அண்ட் ஃபேமஸ் ரிமார்க் பை கோல்ட்ஸ்மித். ஜான்சனை வந்து கோல்ட்ஸ்மித் எப்படி சொல்கிறாருன்னா, நத்திங் ஆஃப் த பேர் பட் த ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனை வந்து சொல்லுவார். யாரு? கோல்ட்ஸ்மித், ஆலிவர் கோல்ட்ஸ்மித் சொல்கிறாரு. ஜான்சன் ஹேட் நத்திங் ஆஃப் த பேர் பட் த ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ அதுக்கடுத்து இவருக்கு யாரெல்லாம் பிடிக்கும்னா பர்க், ரெனால்ட் அண்ட் கேரிக், இவங்களெல்லாம் பிடிக்கும். அண்ட் பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர்னு எடுத்துட்டோம்னா நிறைய பேசும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணுவாராம். பேசும்போது நம்ம ஏதாவது உளறிடுவோம்ல, ஏதாவது சொல்லும்போது வார்த்தை தவறி விழும்ல, அது மாதிரி. ஸோ பிளண்டர் அண்ட் கான்வர்சேஷன் கோல்ட்ஸ்மித். அண்ட் ஸ்லோ விட் அண்ட் ஸ்பீச். டக்கு டக்கு டக்குன்னு நம்ம பாயிண்டாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆர்கியூமெண்ட்ல கரெக்டாக ஃப்ளோ வந்து வராது. சில பேருக்கு உள்ள மைண்டில் யோசிப்பாங்க, பட் அது அந்த டைம்ல சொல்ல மாட்டோம்ல, அதுதான் லேக் விட் இன் ஸ்லோ விட் இன் ஸ்பீச். ஸோ அதனாலே இவரை நிறைய மார்க் பண்ணுறாங்க. ஸோ மார்க்ட் இன் சொசைட்டி பட் டீப்லி லவ்ட் அண்ட் ரெஸ்பெக்டட். இவர் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் ஸோ கைண்ட் ஹார்ட்டட், ஜெனரஸ் ஹியூமன். ஸோ 1774 இறந்து போகிறாரு. ஆனாலுமே கடன்லாம் இருந்ததான் அவருக்கு. ஸோ ட்ராமாக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு? 2 மேஜர் காமெடிஸ், த குட் நேச்சர்ட் மேன், ஷீ ஸ்டூப்ஸ் டு கன்குவர். அண்ட் சென்டிமெண்டல் காமெடி அப்படிங்கிற இதுக்கு இவர் வந்து அகேன்ஸ்டாக இருக்கார். ஓகே, ரியாக்ஷன் அகேன்ஸ்ட் சென்டிமெண்டல் காமெடி. அப்போ ரியல் ஹியூமர், லைவ்லி கேரக்டரைசேஷனோட கொடுக்கணும்னு இவர் வந்து கொடுக்குறாரு. ஸோ parallel கான்ட்ரிபியூஷன் பை யாரெல்லாம் வரா? ரிச்சர்ட் பி ஷெரிடன் பார்க்குறோம்ல. ஸோ ரிச்சர்ட் பிரின்ஸ்லே ஷெரிடன்,
அவரோட ஒர்க் தி ரைவல்ஸ் அண்ட் த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல். நமக்கு ரிச்சர்ட் பி ஷெரிடன்னாலே த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் தான் ஞாபகம். ஓகே, புரணி பேசியே எப்படியெல்லாம் இந்த சொசைட்டி என்னெல்லாம் பண்ணுது, அதுவும் எலைட் சொசைட்டி எப்படியெல்லாம் இருக்காங்கன்னு காட்டுறது, அதுவுமே நமக்கு பிஜியில் இருக்கு. ஸோ த ரைவல் 1775, த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் 1777. ஸோ வேற என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோடு எழுதியிருப்பார். இப்போ நாமளே எடுக்கிறோம் விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட்ல அவரோட ஃபாதர், இவரோட ஃபாதர் யாரு, ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட ஃபாதர் ஒரு கிளர்ஜிமேன். அதே மாதிரி தான் இங்கேயும் கதை வச்சிருக்காரு. ஸோ டாக்டர் பிரிம்ரோஸ் அவருடைய ஃபாதர் கதாபாத்திரத்தில் வைக்கிறாரு. வில்லேஜ் ப்ரீஸ்ட் வந்து அவருடைய பிரதர் ஹென்ரிய மைண்டில் வச்சு தான் எழுதுறாரு. மோசஸ் ஹனிவுட் அண்ட் டானி லம்கின் அவங்க எல்லாருமே இவரோட, அதாவது இவர் எப்படி டெப்டோட ஒரு ஏதாவது ஒரு இதில் தவறு பண்ணி மாற்றுறாரு, அது மாதிரியான கேரக்டர்களை எல்லாம் எழுதும்போது தன்னை ஒரு பிம்பமாக வச்சு தான் அவர் எழுதுறாரு. ஓகே, தன்னோட பிம்பத்தை பார்த்தே எழுதுற மாதிரி. ஸோ மிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இமேஜினேஷன் இப்படி கலந்து தான் எழுதுறாரு. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ரியாலிட்டி த்ரூ பொயட்டிக் ஐடியலைசேஷன் சொல்றாங்க. அண்ட் அகஸ்டன் ட்ரெடிஷன் இவரும் சப்போர்ட் பண்றாரு. போப்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்துக்கு. அண்ட் சிம்பிள் ஈஸி அண்ட் கிரேஸ்ஃபுல் ப்ரோஸ் வந்து கொடுப்பாரு. ஜான்சன் மாதிரி ஹெவி ஸ்டைலில் எழுத மாட்டார். ஜான்சன்னாலே என்னன்னு சொல்லியிருக்கோம், பாம்பஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம், ஜான்சனீஸ் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம்ல, ஹெவியா இருக்கும். இங்க அப்படி இருக்காது. ஸோ ரிமெம்பரன்ஸ் ஆஃப் சார்ம், ஹியூமனிட்டி அண்ட் லிட்ரரி எலகன்ஸ், இதுதான் ஆலிவர் கோல்ட்ஸ்மித். அடுத்து யார் பார்க்குறோம்னா அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் வேற யாரெல்லாம் இருந்தா. ஸோ ஏஜ் ஆஃப் ஜான்சன் சா மேஜர் டெவலப்மெண்ட் இன் ப்ரோஸ் ரைட்டிங். யார் இருந்தா, ஹிஸ்டரி ரைட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஆர்டிஸ்டிக்கா இருந்ததுதான். அப்போ அதர் கீ ப்ரோஸ் ஏரியாஸ் வேற என்னெல்லாம் இருக்கு, பொலிட்டிக்கல் ரைட்டிங் இருக்கு, லெட்டர் ரைட்டிங் இருக்கு. ஸோ எபிஸ்டாலரி ப்ரோஸ் இதுதான். எபிஸ்டாலரி மெத்தட்னாலே எனக்கு லெட்டர் ஃபார்மெட்ல இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டும் இருக்கு, பொலிட்டிக்கல் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங். அப்போ கேட்கலாம் எபிஸ்டாலரி ஃபார்ம் எப்போ வந்ததுன்னு. இதுக்கு முன்னாடி 2 ஃபேமஸ் டைரி பார்த்தோம். யாரோட டைரின்னு ஞாபகம் இருக்கும், ஞாபகப்படுத்தி இப்போ கமெண்ட்ஸ்ல ஆன்சர் சொல்லுங்க. டைரி ஒர்க்கு 2 பேரோடது முக்கியமானது பார்த்தோம். அது எந்த ஏஜ், யார் 2 பேர், என்ன டைரி, இந்த இது இப்போ கமெண்ட்ஸ்ல சொல்லணும். ஸோ திஸ் பீரியட் ப்ரொடியூஸ்டு சம் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ். அப்போ கிரேட் ஹிஸ்டாரியன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் திங்கர்ஸும் இந்த ஏஜில் நம்ம பார்க்குறோம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டேவிட் ஹியூம். ஓகே, ஸோ டேவிட் ஹியூம் ஹிஸ்டாரியன் அண்ட் ஃபிலாசபர். டேவிட் ஹியூம் யாரு, ஒரு ஹிஸ்டாரியன் அண்ட் ஃபிலாசபர் அண்ட் ஸ்கெப்டிக்கல் ஃபிலாசபர் அப்படின்னு இவர் வந்து சொல்றாங்க. ஃபேமஸ் அஸ் ஸ்கெப்டிக்கல் ஃபிலாசபர் அண்ட் ஹிஸ்டாரியன். ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து வந்து இவர் எழுதுறாரு. ஓகே, ஸோ டேவிட் ஹியூம். ஸோ கிளியர் அண்ட் பாலிஷ்டு ஸ்டைலா இருக்கு. சிவிலைசேஷன் எப்படி வந்தது, சோஷியல் லைஃப் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ ஸ்டூவர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்றாரு, பியூரிட்டன்ஸ்க்கு அப்போஸ் பண்றாரு யாரு, இந்த டேவிட் ஹியூம். அடுத்தது வில்லியம் ராபர்ட்சன், ஒரு ஹிஸ்டாரியன். அண்ட் இவர் வந்து அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி அதுக்கு பேர் போனவர். ஓகே, அப்படி எக்ஸாக்டா கொடுக்குறது. அப்போ இவருடைய மேஜர் ஒர்க் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்காட்லாந்து, ஹிஸ்டரி ஆஃப் சார்ல்ஸ் தி ஃபிஃப்த், ஹிஸ்டரி ஆஃப் அமெரிக்கா, இதெல்லாம் யாரோடது, வில்லியம் ராபர்ட்சனுடைய ஒர்க். இவர் என்ன சொல்லுவாங்க, ஹியூமை கம்பேர் பண்ணும்போது இவர் கொஞ்சம் பிரில்லியன்ட் கம்மி தானா. ஓகே, ஸோ மோர் கேர்ஃபுல் அண்ட் டிபெண்டபிளா இருப்பார். அவர் வந்து ரொம்ப ஈஸியாக எழுதக்கூடியனா, இவர் ரொம்ப கேர்ஃபுல் ரைட்டர். அண்ட் எட்வர்ட் கிப்பன், ஒரு கிரேட்டஸ்ட் ஹிஸ்டாரியன். அவருடைய ஃபேமஸ் ஒர்க் ஹிஸ்டரி ஆஃப் த டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் த ரோமன் எம்பையர். ஓகே, ஹிஸ்டரி ஆஃப் த டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் தி ரோமன் எம்பையருங்கிறது. ஸோ பிகாஸ் இவருக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து கிடைச்சதுன்னா, இவர் ரோம் போனார். ஸோ கேமின் ரோம், அங்கேருந்து வந்தார் 1764. ஸோ அப்போ என்னெல்லாம் நடக்குது, அந்த ரூயின்ஸ் எல்லாமே இவர் பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரம் 1898 டைட்டஸ் டு 1453 ஃபால் ஆஃப் கான்ஸ்டாண்டினோபிள், இது வரைக்கும் உள்ள ஹிஸ்டரியை பூரா அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ கவர்ட் நியர்லி 1400 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியை இந்த ஒர்க்கில் கொடுத்துருக்காரு. ஹிஸ்டரி ஆஃப் த டெக்லைன் அண்ட் ஃபால் ஆஃப் தி ரோமன் எம்பையர் அப்படின்னு. ஸோ அவரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்னு பார்த்தா எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் இருக்கும், ரொம்ப அக்யூரசி அண்ட் ஆர்கனைஸ்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அண்ட் இதெல்லாம் அவருடைய ஸ்ட்ரென்த். அண்ட் வீக்னஸ்ன்னு எடுத்துட்டோன்னா இமோஷன் அண்ட் சிம்பத்திலாம் இருக்காது. ரிலிஜன், கிறிஸ்டியானிட்டி இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் காமிச்சிருப்பார். ஓகே, ஸோ இதுதான் எட்வர்ட் கிப்பன். அவரோட ஒர்க் ஹிஸ்டரி ஆஃப் த டெக்லைன் அண்ட் ஃபால் ஆஃப் தி ரோமன் எம்பையர். அடுத்ததான் எட்மண்ட் பர்க், பொலிட்டிக்கல் ப்ரோஸ் ரைட்டர். இவ்வளோ நேரம் பார்த்தது ஹிஸ்டாரியன்ஸ் பார்த்தோம், இப்போ பார்க்கறது யாரு, ப்ரோஸ் ரைட்டர்ஸ் பார்க்குறோம். எட்மண்ட் பர்க் கிரேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் ரைட்டர் ஆஃப் திஸ் பீரியட். மாரல் சீரியஸ்னஸோட, இமேஜினேஷன் அண்ட் லாஜிக்கோடலாம் எழுதுவார். ஸோ ஃபிலசாபிக்கல் கான்வர்சேஷன் இதுதான் அவருக்கான ஐடியாலஜியாக இருக்கு.
அப்போ ஒர்க்கோடைய மேஜர் பொலிட்டிக்கல் ஒர்க்ஸ் என்னெல்லாம்? ஆன் அமெரிக்கன் ஆன் அமெரிக்கன் டாக்ஸேஷன். ஓகே, ஸோ 1774 வருது. ஆன் கன்சிலேஷன் வித் அமெரிக்கா 1775 வருது. ஓகே, பிரெஞ்சு ரெவல்யூஷன் எதிர்க்கிறார், அதை வச்சு நிறைய ஒர்க்ஸ். என்னென்ன ஒர்க்ஸ்லாம் வருது? ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த ரெவல்யூஷன் இன் பிரான்ஸ் 1790 அண்ட் a letter to noble lord, letters on a regicide peace. இதெல்லாம் எட்மண்ட் பர்க் உடைய ஒர்க். ஓகே, so other political thinkers, தாமஸ் பெயின் wrote rights of a man. அதாவது எட்மண்ட் பர்க்குக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஒரு ஒர்க் எழுதுறாரு. ஓகே ஓகே ஸோ சரியா? ஸோ தாமஸ் பெயின் 1737 to 1809 டைம் பீரியட் எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் வைக்கணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் ஒரு ஏஜ் வைஸாக அப்படி படித்து வச்சுக்கிட்டீங்கனாலே ஓரளவு கெஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ நிறைய வருஷங்களை படிக்கணுமா அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். அண்ட் வில்லியம் காட்வின் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒர்க்கை கொடுக்குறாரு. அண்ட் ரேடிக்கல் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் வந்து இவர் வந்து ப்ரொமோட் பண்ணுவார். ஸோ ரெவல்யூஷனரி ஐடியாஸ் அது. அடுத்தது யங்கர் ஜெனரேஷனுக்கு அது வந்து இப்போ நமக்கே வந்து ஒரு ரேடிக்கல் தாட்ஸோட யாராவது ஒருத்தங்க சமூக சீர்திருத்தத்தை பற்றி சொன்னால் நமக்கு பிடிக்கிறது இல்லை யங்கர் ஜெனரேஷனுக்கு, அது மாதிரி. ஸோ அண்டு ஜூனியர்ஸ் லெட்டர்ஸ் பொலிட்டிக்கல் அட்டாக்ஸ் இருக்கும். அண்டு பிலிப் பிரான்சிஸ் அப்படிங்கிறவர் இதை எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் லெட்டர் ரைட்டிங் அஸ் அ லிட்ரேச்சர், நம்ம இந்த எபிஸ்டாலரி ஃபார்ம் இந்த ஏஜ்லன்னு பார்த்தோம்னா அது எப்படி எவாலுவேஷன், அதோட எவாலுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அண்ட் லெட்டர் ரைட்டிங் பிகம் பாப்புலர் ஆர்ட் அண்ட் பாஸ் டைமாக இருக்குது. அவங்களுக்கு நேரம் போகிறதுக்கு ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஒரு லிட்ரரி ஆர்ட்டாகவும் இதை பார்க்குறாங்க. யாரோட முக்கியமான ரைட்டர்ஸ் யார்? இந்த மாதிரி லெட்டர் ஃபார்முலா எழுதுறவங்க. ஓகே, ஸோ லெட்டர் ஸ்பேன் எப்படி? லேடி மேரி வர்ட்லே மான்டெக் அப்படிங்கிறவங்க. லேடி மேரி வர்ட்லே மான்டெக், இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கும். யார் கரெக்டாக இதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பா. ஸோ லெட்டர் ஸ்பேன் 50 years லைஃப் ஸ்டைல் இது பண்ணுறாங்க. ஒரு லைவ்லி ஸ்டைலாக இருக்குது. நிறைய ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்பீரியன்சஸ். அண்ட் பிலிப் ஸ்டான்ஹோப் அவங்களுடைய பையனுக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகுது. ஸோ லெட்டர்ஸ் டு ஹிஸ் சன். அப்போ என்னன்னா பையனுக்கு பொலைட் பிஹேவியரை கற்றுக் கொடுக்குறாரு. அது அந்த லெட்டரில் அதை தான் கொடுக்குறாரு. வெரி குட், சூப்பர். அர்ச்சனா சரவணன் மேம், சூப்பர். போப் பீரியடில் போப்புடைய ஒர்க் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, போப் ஸ்டோலன் ஒர்க் அப்படி, போப் வந்து திருடி தான் இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் நிறைய படிக்கலன்னு அதனால. ஸோ வேர்லி அண்ட் ப்ராக்டிக்கல் ஸ்டைலில் இந்த பிலிப் ஸ்டான்போப்போடது லெட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ லேடி மேரி வாட்லே மான்டெக் அண்ட் பிலிப் ஸ்டான்போப். அடுத்ததாக ஹொரேஸ் வால்போல். ஹொரேஸ் வால்போலுடைய லெட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே சோஷியல் லைஃப், பாலிடிக்ஸ் அண்ட் காசிப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ என்டர்டைனிங்காக இருக்கும், பட் ட்ரிவியலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் லெட்டர் ரைட்டிங் அஸ் லிட்ரேச்சர்னு மாறுது. ஸோ ஜான்சனோட ஏஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஓவராலாக பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங் இருக்குது, பொலிட்டிக்கல் தாட் இருக்குது, லெட்டர் ரைட்டிங் ஒரு லிட்ரேச்சர் ஃபார்மாக மாறுது. ஓகே, அப்போ பிளெண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட்ரி ப்ளஸ் இன்டெலெக்சுவல் டெப்த் ரெண்டும் கலந்த ஒரு ஏஜாக தான் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இவ்வளோ நேரமும் நம்ம ஜான்சனை பற்றி படித்தோம், ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை பற்றி படித்தோம். அடுத்தது அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ்ன்னு படிக்கும்போது ஹிஸ்டாரியன்ஸ் தனியாக படித்தோம், பொலிட்டிக்கல் ரைட்டர்ஸ் தனியாக படித்தோம். அடுத்ததாக லெட்டர் ரைட்டிங் அஸ் அ லிட்ரேச்சர்னு தனியாக படித்தோம். அப்படி தானே? இதில் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். அடுத்து என்ன வருது? நாவல் அப்படிங்கிற வடிவம் வருது. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நம்ம ப்ரோஸ்னே தான் இத்தனை ஏஜ்லையும் பார்த்தோம். அப்போ நாவல் அப்படிங்கிறது இங்கே தானே பார்க்குறோம். இப்போ இந்த ஏஜ்ல தான் ஆரம்பமாகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கு. அப்போ நாவல்ங்கிற வடிவத்துக்கு ஒரு கதை மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. ஆனால் அதை நாவல்ங்கிற ஒரு வடிவமாக பார்க்குறது இந்த ஏஜ்ல இருந்து தான் பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுது? இந்த மாடல் நாவல் வாஸ் firmly established in the age of ஜான்சன். இப்போ மாடல் நாவல்ங்கிறது முதல்ல இந்த ஏஜ்ல இருந்து தான் ஆரம்பமாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ கன்சிடர் த கிரேட்டஸ்ட் லிட்ரரி அச்சீவ்மெண்ட் ஆஃப் திஸ் பீரியட். இந்த ஏஜினுடைய ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கறது இந்த நாவல் தான். ஸோ அப்போ சாமுவேல் ரிச்சர்ட்சன் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் த மாடர்ன் நாவல் ஃபார்ம். அவர் தான் மாடர்ன் நாவல் ஃபார்முக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கிறாரு, சாமுவேல் ரிச்சர்ட்சன். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்றாங்க. அப்போ ஏர்லியர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு? ஏர்லியர் ப்ரோஸ் ஃபிக்ஷன் முதல்ல. சரி, இந்த ஏஜ்ல நம்ம சாமுவேல் ரிச்சர்ட்சன் பார்க்குறோம். அப்போ இதுக்கு முன்னோக்கிட்டு இருந்தவங்கலாம் யார்? இதுக்கு முன்னாடி அப்போ ப்ரோஸ் இல்லை நாவல்ங்கிறது எந்த வடிவத்தில் இருந்தது, ஏர்லியர் ஸ்டேஜில் எப்படி இருந்ததுன்னு நமக்கு சொல்றாங்க.
ஸோ இயர்லி ப்ரோஸ் ஃபிக்ஷன்ஸ் ஷேக்ஸ்பியர் ஏஜ்ல இருந்து பார்ப்போம். ஷேக்ஸ்பியர் ஏஜ்ல சம் ப்ரோஸ் ஃபிக்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த டைப் ஆஃப் இயர்லியர் ஃபிக்ஷன் எப்படி இருந்தது? ரொமான்டிக் ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா பிலிப் சிட்னி கொடுத்துருந்தாராம், தாமஸ் லாஜ் கொடுத்துருந்தாரு, ராபர்ட் கிரீன். ஸோ அது வந்து ப்ரோஸ் பட் லைக் அ ஃபிக்ஷன் மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் ப்ரோஸ் ஃபிக்ஷன் பார்க்குறோம். ஷேக்ஸ்பியரோடைய ஏஜ்ல பிலிப் சிட்னி, தாமஸ் லாஜ், ராபர்ட் கிரீன் இவங்கெல்லாம் ரொமான்டிக் ஃபிக்ஷனாக கொடுத்தாங்க. அடுத்தது டைடாக்டிக் ஃபிக்ஷன். டைடாக்டிக் ஃபிக்ஷன்னா என்ன? டீச் பண்ற மாதிரி இருக்கும். அது யாரெல்லாம் கொடுக்குறா? தாமஸ் மோர், ஜான் லில்லி, பிரான்சிஸ் பேக்கன் இவங்களோடதெல்லாம் டைடாக்டிக் ஃபிக்ஷன். ஸோ இது அந்த ஏஜ். அடுத்ததா என்ன ஆகுது? தாமஸ் நாஷ் அப்படிங்கிறவர் தான் ரியலிஸ்டிக்கா கொடுத்தாருன்னு பார்த்தோமா. அப்ப என்ன டைப் அது? பிக்கரஸ்க் ஸ்டைல். பிக்கரஸ்க் ஸ்டைல்னால என்ன? ரோக் ஹீரோ வந்து ஒரு ரோக் மாதிரி, ஒரு பெர்ஃபெக்ட் ஹீரோ அப்படிங்கிற ஐடியாலஜிக்குள்ளெல்லாம் வரமாட்டாரு, ஊர் சுத்திக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிக்கரஸ்க் ஸ்டைலா கொடுத்தது தான் என்னது? தாமஸ் நாஷ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. இது இயர்லி ரியாலிசம். ஸோ ரியலிஸ்டிக்கா கொடுக்கறது முதல்ல நாஷ் தான் கொண்டு வர்றாரு. ஓகே. அடுத்ததா ஹெரோயிக் ரொமான்ஸ் அண்ட் இட்ஸ் டிக்ளைன். இப்போ என்ன ஆகுது? ஹெரோயிக் ரொமான்ஸ், ஹீரோ வந்து இந்த ஹீரோயிசம், ரொமான்ஸ் ஸ்பிரிட். ஹீரோனாலே ஒரு நைட் அவர் வந்து 100 பேரை கூட அடிப்பாரு, இது மாதிரி உள்ளதுதான் அதாவது ரொமான்டிக் ஸ்பிரிட் இல்லை ஷிவல்ரிக் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகுது. ஸோ ஹெராயிக் ரொமான்ஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். அப்போ எங்கிருந்து அந்த ஹெராயிக் ரொமான்ஸுங்கிறது வருதுன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து நமக்கு வருது. அந்த ஸ்டைல் அங்கேருந்து தான் படித்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியல் அண்ட் அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? மிக்ஸ் ஆஃப் ஷிவல்ரி, பாஸ்டரல் எலமெண்ட்ஸ், சூடோ ஹிஸ்ட்ரி, இது மாதிரி எலமெண்ட்ஸாக தான் இருக்கும். யாரோ ஒருத்தவங்களை பற்றி இங்கே நம்ம கொஞ்சம் ஹீரோவோட இதெல்லாம் மாற்றி ரொம்ப ஹீரோயிசமோட எழுதுறது தான் என்னது? இந்த ஹீரோயிக் ரொமான்ஸ். அது என்ன ஆகுது? பிகம் ஓவர்லி லாங் அண்ட் அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும்போது நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து வெறுத்துருவோம்ல, அது மாதிரி தான் இந்த ஏஜ்லேயும் நடக்குது. ஸோ அப்போ ஆர்டிஃபிஷியல் ஃபிக்ஷனுக்கு எதிராக மாறுறாங்க மக்கள். ஸோ ரைஸ் ஆஃப் ரியாலிசம். அப்போ ஆஃப்ரா பென் அப்படிங்கிறவங்க, ஸோ ரியாக்ஷன் லெட் பை ஆஃப்ரா பென் அண்ட் அதர் விமன் ரைட்டர்ஸ் இதற்கு எதிராக எழுத ஆரம்பிக்காங்க. இப்படி எப்போ பார்த்தாலும் சிவல்ரி, ஹீரோனா 100 பேரை அடிப்பான், ஹீரோயினை காப்பாற்றுவான், அப்புறம் அவன் கூட்டு போய் கொடுமைப்படுவான். இப்படியே இருந்ததுன்னா இது எதுக்கு? கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தான் எழுதுங்களேன், நம்ம ரியல் லைஃப்ல என்ன அனுபவிக்கிறோமோ அதை தான் எழுதுங்களேன்னு ஆரம்பிக்கிறது. ஸோ அப்போ இந்த நியூ ஃபிக்ஷனுடைய ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா ஷார்ட்டர் அண்ட் மோர் ஃபோக்கஸ். ஏன்னா இது வந்து எப்படி இருக்கு? இந்த ஷிவல்ரிக்காலாம் எழுதும்போது ஓவர்லி லாங் ப்ரொலிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப பெரிய ஹிஸ்டரியா போய்கிட்டே இருக்கும். இங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப ஷார்ட்டர் அண்ட் மோர் ஃபோக்கஸ்டா கொடுக்குறாங்க. அண்ட் லெஸ் எக்ஸாஜிரேட்டட், ரொம்ப ஓவர் பில்டப்லாம் இல்லாம. அப்போ என்ன ஆகுது? உண்மை நிலையை சொல்றதாகவும் நேச்சுரல் ரெப்ரசன்டேஷனாகவும் இப்போ இருக்கக்கூடிய ஃபிக்ஷன் வரப்போகுது. அப்போ இன்னுமே ஃபுல் ரியலிஸ்டிக்கா மாறல, கொஞ்சமா எடுத்து கொண்டு வர்றாங்க. ஓகே. ஸோ அப்போ இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் தி நாவல் ஃபார்ம் என்ன ஆகுது? செவரல் இன்ஃப்ளூயன்சஸ் ஷேப் த நாவல் ஃபார்ம். அப்போ கேரக்டர் ரைட்டர்ஸ் யார் இதுக்கு முன்னாடி யார் இருந்தா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை மையமா வச்சுக்கிட்டு ஒரு கதை மாதிரி சொன்னவங்க இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமானவங்க இந்த மாதிரி கேரக்டர் ரைட்டர்ஸ் யாரு? ஜோசப் அடிசன் அண்ட் ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து வர்றாங்க. ஓகே. ஸோ அப்போ இவங்க தான் அந்த மாதிரி கேரக்டர் ரைட்டர்ஸ். நம்மளே இதிலே பார்க்குறோம். இவங்களோட கேரக்டர் ரைட்டிங்க்கு நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுங்க. நம்மளுக்கே ப்ரிஸ்கிரைப்டு ஒர்க் இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் அப்படின்னாலே எந்த ஒர்க்கு நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ அதுக்கப்புறம் அதர் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் தான் நமக்கு தெரியும். ஜான் பன்யன். ஓகே. ஜான் பன்யனோட ஒர்க் என்ன? இது ரெண்டுமே நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். ஜான் பன்யனோட ஒர்க் என்ன? அப்போ யூஸ்டு ஃபிக்ஷன் அஸ் அலிகரி. ஒரு ஃபிக்ஷனை ஒரு அலிகரியா யூஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. அது என்ன ஒர்க்கு? ஜான் பன்யனோட தான். ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட். தி ஸ்பெக்டேட்டர் கிளப். அதில் கேரக்டர் ரைட்டிங் தான். எஸ் சார். ரோஜர் அட் தி தியேட்டரும் அதே தான். இது ரெண்டுமே என்னதான்? ஒரு கதாபாத்திரங்களை மையமாக வச்சுட்டு நமக்கு ஒரு கதை மாதிரி போகும். அது வெரி குட். அடுத்ததான் பன்யனோடைய பில்கிரிம் ப்ராக்ரஸ். ஸோ இதெல்லாம் என்னது? இவங்க ஜோசப் எடிசன் அண்ட் ரிச்சர்ட் ஸ்டீல் கேரக்டர் ரைட்டிங்னா இவர் சொல்றது எப்படி? ஃபிக்ஷனை வந்து ஒரு அலிகரியா கொடுக்கறது. அப்போ நம்ம பார்க்குறோம் பில்கிரிம் ப்ராக்ரஸ்ல என்ன பண்றோம்? இந்த மாதிரி ஒருத்தன் வந்து பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் பிளஸ் ரியல் லைஃப் இதை கொஞ்சம் அலிகரியா அவர் எப்படி கொண்டு வர்றாரு? அவன் வீட்டுல இருந்து கிளம்புறான், இந்த மாதிரி இந்த இதெல்லாம் அழிய போகுது, நீ அந்த செலஸ்டியல் சிட்டிக்கு போ அப்படின்னு ஒரு லெட்டர் கையில கிடைச்சோடனே ஒய்ஃபு பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடுறான், யாரும் வரல. உடனே அவன் தோல்ல ஒரு பெரிய பேக் வச்சுட்டு போறான். இப்போ அந்த ஆள் தான் சிம்பாலிக்கா அந்த கிறிஸ்டியன்கிற கதாபாத்திரம் தான் நம்ம அலிகரியா நமக்கு சொல்றாரு. அவன் தோல்ல போட்டிருக்க மூட்டை என்னது? நம்மளோட பாவ மூட்டை.
இதுதான் அலிகரி. இந்த பாவ மூட்டையை அவன் ஒரு இடத்துல போய் இதெல்லாம் கடந்து போய் ஒரு இடத்துல போய் அந்த பாவ மூட்டையை ரிமூவ் பண்ணிடுவாங்க, இறக்கி வச்சுட்டு அவனை நல்லா ட்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவனோட ஜேர்னி கண்டினியூ ஆகும். அப்போ என்ன ஆகுனா நம்ம வந்து கடவுளை அடையக்கூடிய வழிகள் இதெல்லாம். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இடையில நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பிப்ளிக்கலாக நம்ம பைபிளில் படிக்கிறத தான் இவர் இதே மாதிரி ஒரு ஆள் கேரக்டரை வச்சு அந்த ஆள் ஒரு பெரிய பேக் போட்டு போகிற மாதிரியும் வழியில் போகும்போதே ஒரு புதகுழியில் விழுந்துருவார். இவன் கூட ஒருத்தர் வருவான். புதகுழியில் விழுந்த உடனே இவர் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு திருப்பி ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவார். சில பேர் கஷ்டத்தை பார்த்தோன்னு என்ன கடவுள் நமக்கு பிரச்சனையாவே கொடுத்துட்டே இருக்காருன்னு ஒரு சலிப்பு வந்து நம்ம அதோட நிப்பாட்டிடுவோம். கடவுள் நம்பிக்கை நமக்கு போயிடும். ஸோ இது ஒன்று. அப்போ இப்படி இருக்கக்கூடாதுன்னு நமக்கு அலிகரிக்கெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பனியன் வந்து நமக்கு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு தன்னுடைய பில்கிரிம் ப்ராக்ரஸ். இதுதான் அலிகரி. புரியுதா? ஸோ யூஸ்டு ஃபிக்ஷன் அஸ் அலிகரி அண்ட் growth ஆஃப் பயோகிராஃபி. ஸோ பயோகிராஃபிங்கிற ஒரு மெத்தடும் வருது. ஸோ ஃபிக்ஷனில் இந்த பயோகிராஃபிக்கல் மெத்தடும் பின்னால் வர ஆரம்பிக்குது. ஸோ அடுத்தது டேனியல் டீஃபோ. டேனியல் டீஃபோ வந்து முக்கியமாக நம்ம எது பார்க்குறோன்னா ரொமான்டிக் ஃபேண்டசி அப்படிங்கிறத அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு ரியலிஸ்டிக் பயோகிராஃபிக்கல் ஸ்டைலோட என்ன பண்ணுவார், ஒர்க்ஸ் எல்லாம் கொடுப்பார். ஓகே. ஸோ அப்போ ஃபோக்கஸ் ஆன் அட்வென்ச்சர், கிரைம் இது மாதிரி ஃபோக்கஸ்டாக எழுத ஆரம்பிக்கிறாரு டேனியல் டீஃபோ. ஸோ ஸ்ட்ராங் பிக்கரஸ்க் எலமெண்ட் என்ன இருக்கும், பிக்கரஸ்க் நாவல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ க்ளோஸ் நாவல் ஃப்ரம் பட் ஸ்டில் மோர் லைக் ரொமான்ஸ். ஆனாலுமே கொஞ்சம் ரொமான்ஸ் மாதிரி தான் இருக்கு. அடுத்ததான் ரிச்சர்ட்சன் அண்ட் த மாடர்ன் நாவல். ரிச்சர்ட்சனுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஆர்டினரி பீப்புள் லைஃப் அது மாதிரிலாம் இருக்காது. ஆர்டினரி லைஃப் அண்ட் பீப்புள் அவங்கள மாதிரி இருக்காது. நாட் ட்ரூ நாவல் ஆஃப் ஆர்டினரி லைஃப் அண்ட் பீப்புள் ரிச்சர்ட் பி ஷெரிடனுக்கு முன்னாடி. ஸோ ரிச்சர்ட்சனுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. ஆர்டினரி லைஃப் பற்றிலாம் எழுதலை. பட் சாமுவேல் ரிச்சர்ட்சன் இந்த ஃபார்மை மாத்துறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டினரி லைஃப்பை பற்றிலாம் எழுத ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் எழுதினவருக்கு வந்து பமீலா அப்படிங்கிறது. ஸோ பமீலா அதில் எதை பற்றி இருக்கும், எவ்ரிடே லைஃப், காமன் பீப்புள் அண்ட் டொமஸ்டிக் செட்டிங்ஸ் பற்றிலாம் இருக்கும். ஸோ எஸ்டாப்ளிஷ் த மாடர்ன் நாவல் ஃபார்ம். அப்போ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் நாவல்னு சொன்னால் யாரை சொல்லணும், சாமுவேல் ரிச்சர்ட்சனை சொல்லணும். அவரோட முக்கியமான ஒர்க் என்ன, பமீலா. ஓகே. ஸோ அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி நாவல். த நாவல் ஹாஸ் கிரேட் லிட்ரரி அண்ட் சோஷியல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே. அப்போ என்ன ஆகுது, மேஜர் டேர்னிங் பாயிண்ட் இன் லிட்ரேச்சர். ஏன்னா ஆர்டினரி லைஃபை எவ்ரிடே லைஃப்னு காட்டினவர் யார் தான், இந்த சாமுவேல் ரிச்சர்ட்சன் தான். ஸோ சேஞ்சஸ் இட் ரைஸ் இஸ் கனெக்டட் இஸ் சேஞ்சஸ் இன் சொசைட்டி அண்ட் சேஞ்சஸ் இன் லிட்ரரி டேஸ்டே இது வந்து மாற்றுது. அப்போ பப்ளிக் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகமாக ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரீடிங் ஆடியன்ஸ். ஸோ முக்கியமாக விமன் ரீடர்ஸ், இதுதான் முக்கியமே. ஸோ விமன் ரீடர்ஸ் அதிகமாகறாங்க இந்த நாவலை.
ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னா similar to rise of the periodical essay. ஸோ என்ன ஆகுது, பீரியாடிக்கல் எஸ்ஸே ஒரு பக்கம் ரைஸ் ஆகுது. ஸோ லிட்ரேச்சர் பிகம் மோர் ஆக்சசபிள் அண்ட் வைட் ஸ்ப்ரெட். அப்போ பீரியாடிக்கல் எஸ்ஸேன்னு வர்றப்போ இதுலேயுமே வாரம் நம்ம பப்ளிஷ் பண்ணுற மாதிரி பப்ளிஷ் பண்ணிக்கலாம், நிறைய பேர் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து அதிகமாகுறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ பிரேக் ஃப்ரம் கிளாசிசம், நாவல்ங்கிறது ஒரு நியூ லிட்ரரி ஃபார்ம். அப்போ லிட்ரேச்சர் மூவ்டு பியாண்ட் கிளாசிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். கிளாசிக்கல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு தெரியும், இது மாதிரிலாம் எழுதணும், இப்படியெல்லாம் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இதில் அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறாங்க. ஸோ அன்லைக் எபிக் அண்ட் ட்ராமா, நாவலுக்குன்னு என்ன கிடையாது, ஏன்ஷியன் மாடல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நாவல் டிட் நாட் டிபெண்ட் ஆன் ஏன்ஷியன் மாடல்ஸ். ஸோ ரைட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்குது, நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் அப்படின்னு. ஸோ டெமோக்ராட்டிக் நேச்சர் ஆஃப் தி நாவல். ஸோ நாவல் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் ஆஃப் தி 18th century காட்டுது. ஸோ கிங்கு, நோபல்ஸ், அரிஸ்டோக்ரஸி இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஏர்லியர் ஃபார்ம்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் நாவல் ஃபோக்கஸ் என்ன பண்ணுவோம், காமன் பீப்புளையும் எவ்ரிடே லைஃபையும் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ், இதில் வந்து அதிகமான அளவு கேரக்டர்ஸை பார்க்கலாம். எஸ், ஆஸ்கர் அவார்டு அண்ட் அகாடமி அவார்டு ரெண்டும் சேம் தான் மேம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ மிடில் அண்ட் லோவர் கிளாஸஸ், ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அண்ட் மிடில் அண்ட் லோவர் கிளாஸஸ் எல்லாத்தையும் பற்றியுமே என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரைஸ் கனெக்டட் வித் சோஷியல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி நாவல். என்ன ஆகுது, ஸ்டெபிலிட்டி அண்டர் ராபர்ட் வால்போர்ட். அப்போ என்னென்னலாம் அவரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் மிடில் கிளாஸ் பவர் பற்றி இருக்கும். ஃபெடரல் அரிஸ்டோக்ரஸி அதை வந்து எதிர்க்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி எலைட் பீப்புளோட அதை வந்து எதிர்ப்பாங்க. ஸோ நாவல் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்னர் லைஃப். அப்போ டீப் ஸ்டடி ஆஃப் ஃபீலிங் அண்ட் மோட்டிவ்ஸ் அதை பற்றி அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரேட்டர் ஸ்கோப் ஃபார் சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் அண்ட் இன்னர் லைஃப் எக்ஸ்ப்ளரேஷன் பற்றிலாம் நிறைய வந்து என்ன பண்ண முடியும், இதெல்லாம் கொண்டு வர முடியும். கம்பேர்ட் டு ட்ராமாவில் இதெல்லாம் பற்றி பேச முடியுமானா இல்லை, பட் இதில் பேசலாம். ஸோ சாமுவேல் ரிச்சர்ட்சன் அவரோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 1689 to 1761 அண்ட் ஒரு பெயிண்டர், இவரோட ப்ரொஃபஷன். ரைட்டிங் வந்து அரௌண்ட் ஏஜ் ஆஃப் 50 தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆஸ் டு ரைட் மாடல் லெட்டர்ஸ். ஸோ ஸ்டார்டட் ஆக்சிடென்ட்லி, எப்படி மாடல் லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவார், இதெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ மாரல் கைடன்ஸ் அண்ட் லெட்டர் ரைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட தான் இதை என்ன பண்ணுவார், அவரோட எய்ம் அதுதான், அதை வச்சு தான் எழுதுறாரு. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் மாடர்ன் நாவல் என்னன்னு பார்த்தோம், பமீலான்னு பார்த்தோம். இதை பின்னாடி ஒருத்தர் என்னன்னு சொல்லுவாங்க, ஷமீலான்னு சொல்லி கிண்டல் பண்ணி எழுதினார். அவர் யாருன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ பமீலா ஆர் விர்ச்சு ரிவார்டட் 1740 வருது. இது ஸ்டோரி என்ன, கதையில் ஒரு மெய்டு ஒன்று இருக்கிறா. அவள் வந்து மாஸ்டரோட வீட்டில் போய் இருக்கிறப்போ மாஸ்டர் இவளை வந்து அப்ரோச் பண்ணார். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவரே மேரேஜ் பண்ணிக்கிறார். ஓகே, ஸோ எ லேடிஸ் மெய்ட் ரெசிஸ்டட் மாஸ்டர்ஸ் அட்வான்சஸ் eventually marries him. ஸோ ஃபர்ஸ்ட் நாவல் ஒரு டொமஸ்டிக் லைஃப்பை பற்றி இருக்குது, ஆர்டினரி பீப்புள் பற்றி இருக்குது, சிம்பிள் பிளாட் அண்ட் இதுதான் ஒரு ஸ்ட்ராங் மாரல் பர்பஸோடு இருக்கக்கூடிய ஒரு கதை. அண்டு பெரிய சக்ஸஸ் ஆகுது இதில். அடுத்து ரிச்சர்ட்சனுடைய லேட்டர் ஒர்க்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா, கிளாரிசா இது ஒரு மாஸ்டர் பீஸ், அண்டு சர் சார்ல்ஸ் கிராண்டிசன் அப்படிங்கிற ஒர்க். கிளாரிசா 1747 to 48, சர் சார்ல்ஸ் கிராண்டிசன் 1753. ஸோ டீப் சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ்லாம் இந்த ஒர்க்கில் பண்ணியிருக்காரு. இவருடைய ரைட்டிங்ஸில் எல்லாத்துலேயுமே ஹியூமன் எமோஷன்ஸ் அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பார். ஃபீமேல் கேரக்டர்ஸ் போர்ட்ரேயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் போர்ட்ரேலாக இருக்கும். அண்டு லாங் அண்ட் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும் இவருடைய ஒர்க், அதுதான் அவருடைய வீக்னஸ். ஸ்லோ நரேஷனாக இருக்கும். இவ்வளோதான் ரிச்சர்ட்சன் பற்றி. ஓகே, அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், ஃபவுண்டர் ஆஃப் தி மாடர்ன் நாவல், ப்ராட் ஃபோக்கஸ் டு இன்னர் லைஃப் அண்ட் டொமஸ்டிக் ரியாலிசம் பற்றி இருக்கும். அண்டு ரொம்ப மாரலைசிங், பயங்கர கருத்தாக இருந்ததுன்னா என்ன செய்ய, ஸோ அது மாதிரி ஹெவி மாரலைசிங்காக இருக்கும் இவருடைய ஒர்க்ஸ். அடுத்தா பார்க்குறது ஹென்ரி ஃபீல்டிங். ஸோ மாடர்ன் நாவல்னு பார்த்தோம்னாலே ரிச்சர்ட்சன் தான் முதல்ல ஞாபகம் வைக்கணும். அவரோட ஒர்க்ஸ் என்னங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து பார்க்குறது ஹென்ரி ஃபீல்டிங், 1707 to 1754, கிரேட்டஸ்ட் நாவலிஸ்ட் ஆஃப் தி 18th century. சாமுவேல் ரிச்சர்ட்சனுக்கு அப்படியே எதிரானவர். கான்ட்ராஸ்ட் வித் சாமுவேல் ரிச்சர்ட்சன், ஃபீல்டிங் வந்து ப்ராட், ரியலிஸ்டிக் அண்ட் விகரஸ். ரிச்சர்ட்சன் எப்படிப்பட்டவர், நேரோ அண்ட் சென்டிமெண்டலாக எழுதக்கூடியவர்.
ஓகே, இதுதான் ஹென்ரி ஃபீல்டிங்க்கும் இவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நிறைய ரைட்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க்ஸ் எப்படி மெமரைஸ் பண்ணுறதா, டெய்லி படிக்கணும். இதுதான் அதுக்கு ஒரே வழி. நீங்கள் எவ்ரிடே அதை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அடிக்கடி ரீடிங் தான். நீங்கள் ரொம்ப உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை, டெய்லி ரீட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஏஜ் அப்படின்னு வச்சுட்டு அடிக்கடி ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே போதும். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று மீட் பண்ணத்தானே நம்ம போகிறோம், நிச்சயமாக அங்கே போய் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கும்போது திஸ் யூனிவர்ஸ் வில் ஹெல்ப் அஸ். அதுதான் இங்கே நமக்கான இது. ஒரே ஹோப் அதுதான். நான் இவ்வளோ படிக்கிறேனே, இவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படியெல்லாம் பயந்துட்டே இருப்போம்ல. நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம்? இல்லை, நல்ல காரியத்துக்காக தான் நம்ம உழைக்கிறோம். அப்போ நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸுக்கு தெரியும் போது நிச்சயமாக என்ன பண்ணணும், உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஞாபகப்படுத்தும். இப்போ அந்த ஹோப் இருந்தாலே போதும். நீங்கள் எப்போவும் அந்த பயம்லாம் இருக்கும்போது எல்லாத்துக்குமே நான் அதுதான் சொல்லுவேன், தப்பு பண்ணால் தான் பயப்படணும். படிக்க தானே செய்கிறோம், எதுக்கு பயப்படணும், எனக்கு மறந்துடுமோன்னு. அப்போ யூனிவர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நம்ம மேலே தப்பு இல்லை, யூனிவர்ஸ் மேலே தான் தப்பு அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக படிங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபீல்டிங்ஸ் பேக்ரவுண்ட் அண்ட் ட்ரைனிங் என்ன ஆகுது? இவர் வந்து ஹென்ரி ஃபீல்டிங் வந்து 10 வருஷம் பிளே ஒன்று எழுதுறாரு. ஓகே, ஸோ ரோட் பிளேஸ் ஃபார் 10 years பிஃபோர் நாவல்ஸ். நாவல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 வருஷம் என்ன பண்ணுறாரு, இதுதான் எழுதுறாரு. ஸோ லேர்ன்ட் பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் அவருக்கு அங்கேருந்து தான் தெரிய கற்றுக்கிறாரு. ஸோ நிறைய ட்ராமாட்டிக் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பிளே எழுதும்போது தான் இவருக்கு தெரியுது. ஸோ பெட்டர் டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன், அதுதான் இவர் எப்படி ரிச்சர்ட்ஸனுக்கும் இவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஹென்ரி ஃபீல்டுக்கும் ரிச்சர்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னா இவருக்கு நல்ல டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன் வந்து இவர்கிட்ட இருந்தது. ஓகே, ஸோ அடுத்தது ஜோசப் ஆண்ட்ரியூ. ஜோசப் ஆண்ட்ரியூ இவர் வந்து நான் சொன்னல பமீலா அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் பேரடி ஒன்று எழுதினார், அதை கிண்டல் பண்ணுற மாதிரி ஷமீலானா, அதுதான் இவர் தான் எழுதினார். ஸோ இன்ஸ்பயர்ட் பை பேரடி ஆஃப் பமீலா. ஸோ சென்டிமெண்டல் காமெடி இந்த மாதிரி உள்ளது, ஆர்டிஃபிஷியல் மொராலிட்டி இதெல்லாம் இவர் கிண்டல் பண்ணுறாரு. யார்? ஜோசப் ஆண்ட்ரியூ. ஸோ ரிவர்சல் ஆஃப் பமீலா சிச்சுவேஷன் அதை வந்து கிண்டல் பண்ணுறாரு. ஸோ லேட்டர் பிகம்ஸ் இண்டிபெண்டன்ட் ஸ்டோரி எபிக் ஆஃப் தி ஹைவே அப்படிங்கிற ஒரு இது கொடுக்குறாரு. அடுத்தது டாம் ஜோன்ஸ். ஓகே, ஸோ டாம் ஜோன்ஸ் இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் நாவல். வெயிட், சாரி, ஜோசப் ஆண்ட்ரியூ இஸ் த நாவல், பமீலா ரைட்டர்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ ஜோசப் ஆண்ட்ரியூ அண்ட் டாம் ஜோன்ஸ் எல்லாம் ஹென்ரி ஃபீல்டிங்கோட நாவல். ஓகே, ஸோ டாம் ஜோன்ஸ் இஸ் அ மாஸ்டர் பீஸ் அண்ட் டாம் ஜோன்ஸ் 1749 ஒரு கிரேட்டஸ்ட் நாவல். அண்ட் இதோட ஃபீச்சர் வந்து எப்படி இருக்கு, நிறைய கேரக்டர்ஸ் வச்ச நிறைய பிளாட் உள்ள ஒரு கதை. ஸோ ஃபவுண்ட்லிங் ரைஸ்டு பை ஆல்வர்தி அண்ட் கண்ட்ரி எங்கே இந்த லண்டனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகக்கூடிய அந்த கதையை பேஸ் பண்ணது அண்ட் இந்த டாம் ஜோன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 18th century இங்கிலீஷ் லைஃப்பை ஃபுல்லாக இது போர்ட்ரே பண்ணும். அண்ட் எமிலியா மெயின் ஃபோக்கஸ் இந்த ஃபீமேல் கேரக்டரை லீடாக வச்சுட்டு பண்ணுறாங்க. ஸோ ஒய்ஃப் பேஷன்ஸ் வெர்சஸ் ஹஸ்பண்ட்ஸ் வீக்னஸ் அப்படிங்கிற தீம் வச்சு எழுதுறாரு. மோர் சீரியஸ் அண்ட் லெஸ் ஹியூமரஸாக இருக்கக்கூடிய ஒர்க்கு எமிலியா. அடுத்த ஃபீல்டிங்கோட தியரி ஆஃப் த நாவல் என்னன்னா, நாவல்ங்கிறத ஒரு சீரியஸ் ஆர்ட் ஃபார்மாக பார்க்குறாரு. ஓகே, ஒரு எப்பிக், ஒரு ட்ராமா மாதிரி இதையுமே ஒரு, ஏன்னா இவங்க இதுக்கு முன்னக்கூட்டி பார்த்த நாவல் ரைட்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லிட்டோம், இவங்களுக்குன்னு கிளாசிக்கல் ரூல்ஸ் எதுவுமே இவங்க ஃபாலோ பண்ணலை, இவங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருந்ததுன்னு பார்த்தோம். பட் இவர் என்ன நினைக்கிறாரு, இது வந்து ஒரு சீரியஸ் ஆர்ட் ஃபார்ம் லைக் எப்பிக் அண்ட் ட்ராமா மாதிரி, இதையும் நம்ம அப்படி தான் எழுதணும்னு நினைக்கிறாரு. ஸோ ப்ரிஃபேஸ் டு ஜோசப் ஆண்ட்ரியூ அண்ட் இன்ட்ரோடக்டரி சாப்டர்ஸ் அண்ட் டாம் ஜோன்ஸ் எல்லாம் இவர் அதுக்காகவே தனியாக இந்த நாவல்லாம் எழுதிட்டு அதுக்கு ஒரு ப்ரிஃபேஸ், அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்டரி சாப்டர்லாம் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் யூனிட்டி அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டெவலப்ட் ஆர்டிஸ்டிக் பிரின்சிபல் அண்ட் ஃபிக்ஷன்லாம் கொடுக்குறாரு. ஸோ ஃபீல்டிங் ஆஸ் அ மாரலிஸ்ட் அண்ட் சட்டரிஸ்ட் எக்ஸ்போஸ் சோஷியல் ஈவில்ஸ். ஓகே, ஸோ மாரல் பர்பஸ் என்னன்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஈவில்ஸ் என்னெல்லாம், போய் பித்தலாட்டை இதுதான் ஈவில்ஸ், அது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவார். அண்ட் கம்பேர்டு வித் ஹாகர்த் அப்படிங்கிறவரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஹானஸ்டி அண்ட் சின்சியாரிட்டியோட எழுதுவார். ஸோ ஸ்மாலட், தோபியாஸ் ஸ்மாலட் 1721 to 1771 ஒரு தேர்ட் மேஜர் நாவலிஸ்ட் இந்த இதில் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஹென்ரி ஃபீல்டிங்
அதுக்கு முன்னக்கூட்டி யாரு சாமுவேல் ரிச்சர்ட்சன். இவங்கெல்லாம் பார்த்துட்டு யாரை பார்க்குறோம், தோபியாஸ் ஸ்மாலட்டை பார்க்குறோம். அண்ட் ரிச்சர்ட்சன் அண்ட் ஃபீல்டிங் மாதிரி இல்லை, இவர் கொஞ்சம் அவங்கள விட கொஞ்சம் கம்மி தான் டேலண்ட்டில். அண்டு ஒரு சி லைஃப் அதை பற்றி தான் இருப்பார். ஸோ ஸ்மாலட்டோட ஒர்க் என்னெல்லாம், ரோட்ரிக் ரேண்டம், பெர்கிரைன் பிக்கிள், ஹம்ஃப்ரி கிளிங்கர், இதெல்லாம். அண்ட் ஸ்மாலட்டோட ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லூஸ் பிக்சர் ஆஃப் லைஃப் வந்து காட்டுவார் அவரோட நாவலில். ஸோ சீரீஸ் ஆஃப் அட்வென்ச்சராக இருக்கும், நிறைய சாகச பயணம் போன மாதிரியான இதாக இருக்கும். வீக்குன்னு பார்த்தா ஒரு யுனைட்டி இருக்காது, லேக் ஆஃப் யுனைட்டி அண்ட் புவர் கேரக்டர் டெவலப்மெண்ட். கேரக்டர் வடிவமைக்கிறதுலாம் இருக்குது, ஸோ அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இவர்கிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் தோபியாஸ் ஸ்மாலட்டோடது. ஸோ இவரோட தீம் அண்ட் லிமிட்டேஷன் பார்த்தோன்னா டர்ட்டி அண்ட் ஹார்ஷ் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் அப்படி வந்து எழுதுவார். அண்ட் கோர்ஸ் ஹியூமர் அண்ட் வயலன்ஸ், அன்பிளசன்ட் சீன்ஸ் எல்லாம் இவர் இன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பார். ஹம்ஃப்ரி கிளிங்கரில் மட்டும்தான் ஒரு பெட்டர் டோனாக இருக்கும், மற்ற ஒர்க்ஸ் எல்லாமே இப்படி தான் ஹார்ஷ் ரியாலிட்டி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். சி நாவல் அண்ட் ரீஜனல் கேரக்டர்ஸ் எல்லாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார், ஐரிஷ், ஸ்காட்டிஷ், வெல்ஷ் இப்படி உள்ளது. அதர் நாவலிஸ்ட்னு எடுத்தோம்னா ஆலிவர் கோல்ட்ஸ்மித், அவரோட விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். புவர் பிளாட் ஸ்ட்ரக்சர் இவரோட வீக்னஸ். டாம் அண்ட் ஹியூமனிட்டியோட எழுதுவார், கேரக்டர் போர்ட்ரேல்லாம் சூப்பராக இருக்கும்னு ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது லாரன்ஸ் ஸ்டர்ன் அண்ட் சென்டிமெண்டல் நாவல் அடுத்த கேட்டகரிக்கு வரும். ஸோ லாரன்ஸ் ஸ்டர்ன் ட்ரிஸ்ட்ராம் ஷாண்டே அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுறாரு. அது வந்து கிளியர் ஸ்ட்ரக்சராக இல்லை, மிக்சர் ஆஃப் ஹியூமர், பேத்தஸ் அண்ட் டிக்ரெஷனோட இருக்கும். ஓகே, ஸோ சென்டிமெண்டல் ஸ்கூல் அண்ட் அதர்ஸ்னு எடுத்துட்டோம்னா இமோஷனல் ட்ரெண்ட் வந்து மேன் ஆஃப் ஃபீலிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அப்புறம் ரைட்டர் யார் மேன் ஆஃப் ஃபீலிங் அப்படின்னா ஹென்ரி மெக்கன்சி, அவரோட ஒர்க் மேன் ஆஃப் ஃபீலிங். அடுத்து பொலிட்டிக்கல் நாவல்னு பார்த்தா வில்லியம் காட்வின், கேலப் வில்லியம்ஸ் அண்ட் விமன் நாவலிஸ்ட் பிரான்சிஸ் பர்னே. ஓகே, ஸோ வில்லியம் காட்வினோட ஒர்க் வந்து கேலப் வில்லியம்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது விமன் நாவலிஸ்ட்னு பார்த்தா பிரான்சிஸ் பர்னே, அவங்களுடைய ஒர்க்கு எவ்லினா அண்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் விமன் நாவல்னு இங்கே தான் பார்க்கணும். அண்ட் ரொமான்ஸ், ரிவைவல் ஆஃப் ரொமான்ஸ், மிடிவல் தீம்ஸுக்கு திருப்பி மாறி போகிறாங்க. ஹொரேஸ் வால்பூல் தான் இங்கே கீ ரைட்டர். ஸோ ரொமான்ஸ் ரைட்டிங், ஏன்னா ரொமான்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க, ஷிவல்ரிக்கு இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது, ஓவர் ஹீரோயிசமாக இருக்குது, அது வேண்டாம், அதை ஸ்டாப் பண்ணிடுவோம், அதுக்கு பதிலாக என்ன எழுதலாம், காமன் லைஃப்பை எழுதலாம்னு ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன ஆகுது, அதிலே ஒரு விதிவிலக்கு வராரு, பழையபடி யார் வர்றா, ஹொரேஸ் வால்பூல் வர்றாரு. அவர் மிடிவல் தீம்ஸை வச்சு எழுத ஆரம்பிக்கிறாரு. தி கேசல் ஆஃப் ஆட்ராண்டோ அப்படிங்கிற ஒர்க்கு. ஸோ சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட், காத்திக் ஸ்டைலு இதெல்லாம் இருக்கும். அவரை ஃபாலோ பண்ணி எழுதுறவங்க ஆண்ட் ராட்க்ளிஃப் அண்ட் மேத்யூ கிரிகரி லெவிஸ், இவங்கெல்லாம் இவரை ஃபாலோ பண்ணி எழுதுறாங்க. ஹொரேஸ் வால்பூலை ஃபாலோ பண்ணி எழுதுறவங்க இவங்கெல்லாம். ஓகே, ஒரு ஆத்தருக்கும் நிறைய ஹாமனி ஒர்க்ஸ் நீட் டு ஸ்டடி, அது ஈச் ரைட்டர். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் கேட்குறீங்களா, இல்லை அப்படின்னா மற்ற நம்மளுடைய 10 யூனிட்டுக்கும் ஒரு ரைட்டர் இருக்காங்க, அவங்களுடைய எல்லா ஒர்க்ஸையும் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இங்கே எத்தனை ரைட்டர் கொடுத்து எத்தனை ஒர்க் கொடுக்காங்களோ எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும். பட் நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டு போனோம்னா இப்போ யூனிட் 5ல் ஒரு ஒர்க் படிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ எமர்சனுடைய அவ்வளோ ஒர்க்கையும் மனப்பாடம் பண்ணணுமானா இல்லை, ஏதாவது ஒர்க்கு ஏதாவது ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம், அவார்ட் வின் பண்ணியிருக்கோம், அப்படி ஒர்க்கு ஒரு 5 ஒர்க் அவங்களுடைய ப்ராமினன்ட் ஒர்க் என்னவோ அந்த 5 படித்தாலே போதும். ஓகே, எல்லாத்தையும் படிக்கணும்லாம் இல்லை. ஸோ ஏஜ் ஆஃப் ஜான்சன் போயட்ரி அண்ட் போயட்ரி. ஓகே, ஸோ ஜான்சனுடைய ஏஜில் போயட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும். ஸோ
காத்திக் நாவல் ட்ரெடிஷன் அண்ட் லேட்டர் ரொமான்டிக் ரைட்டர்ஸ்கெல்லாம், ஏன்னா ரொமான்டிசிசம் திருப்பி வந்து என்ன ஆகுது, ரொமான்டிக் ஸ்பிரிட் திருப்பி வருது. ஏன்னா இவங்க காமன் லைஃப் பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு முடிவோடு எழுத ஆரம்பித்தாங்க. இல்லை சிவரிக் ஸ்பிரிட்டோட எழுதுவோம்னு யார் எழுதுறா, ஹொரேஸ் வால்போல் எழுதுறாரு. ஸோ இது ஒரு சேஞ்ச் வந்து இந்த டைமில் நடக்குது. ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் போதும். ஏஜ் ஆஃப் ஜான்சன் பீரியடில் இருக்கக்கூடிய போயட்ரி என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.